இலக்கியா அங்கேருந்து கிளம்பும்போதே நம்ம கௌதம்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை குடுத்துருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாவாச்சும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா, இப்போ நம்ம ஜானகியும் இதே கோயில்ல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேவதியும் இதே கோயில்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ரேவதி அங்க கூட்டிட்டு வந்தது இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு பிரச்சனை வெடிக்கும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு ரேவதிய மறைச்சு மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா, கடைசியில நம்ம ரேவதியும் அதே மாதிரி இலக்கியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடந்து போறத பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம கௌதம் கிட்ட அது இலக்கியா தானே கூப்பிடு அப்படின்றமா வந்து சொல்லி இலக்கியா முன்னாடி போய் நிக்கிறது மட்டும் இல்லாம என்ன இலக்கியா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்போ ரேவதி கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பேசுனது மட்டும் இல்லாம கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல என்கிட்ட பேசுறாத இலக்கியா, ஏற்கனவே நீ என்ன சொன்ன, ரேவதியை பார்க்கறதுக்காக போக மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அதே மாதிரி நீ உன் அப்பா வீட்டுக்கு தானே, அதாவது உன்னோட அம்மா வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பி போனேன். அப்புறம் எப்படி வந்து போயினா நீ இங்க வந்த, இதுக்கு மேல வந்து போயினா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடாத அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து போயினா நம்ம இலக்கியா இருந்துட்டு அத்தை கொஞ்சம் நில்லுங்க அத்தை போகாதீங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அந்த இடத்துலயே நம்ம ரேவதியோட பிரச்சனையை வந்து முடிக்க போறாங்க. இத்தனை நாளா வந்து போயினா இப்போ ரேவதியை மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ ஓப்பனா உண்மையா சொல்ல போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.